கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த புதிய வருஷத்திலே 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. புதிய வருஷத்தின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கூறுகிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. இது போல அநேக வருஷங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் குடும்பமாய் நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட முதியோர் சிறியோர் பெரியோர் எல்லாரோடும் இந்த புதிய வருஷத்திலே சுகமாய் பலமாய் ஆரோக்கியமாய் தீர்க்காயுசோடு கூட சந்தோஷ சமாதானத்தோடு கூட நீதி பரிசுத்தத்தோடு கூட தெய்வ கிருபையோடு கூட தெய்வ பயத்தோடு கூட நீங்கள் வாழ்வதற்காய் உங்களை நாங்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுடைய வீட்டில் தெய்வ சமூகம் இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். Happy New Year to all of you that are watching. இது நம்மளுடைய 200th எபிசோட், 200வது எபிசோட் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷம்லாம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு இப்படி செய்ய கர்த்தர் உதவி செய்ததுக்காக முதலாவது கர்த்தருக்கு நன்றி. நம்ம மீடியா டீமுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைய கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, இது நம்மளுடைய 50வது வருஷம். ஹல்லேலூயா. இன்றைக்கு முதல் நாள், வருஷத்தின் முதல் நாள் நம்ம வந்திருக்கிறோம். 50வது வருஷத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். 1976வது வருஷம் கர்த்தருடைய கிருபையினால பாஸ்டர் யஷ்வந்த் குமார் எங்கள் அப்பா மூலியமாக தேவன் இந்த ஊழியங்களை ஸ்தாபித்து பாஸ்டர் ராபர்ட் சாண்டி அவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே கர்த்தர் நடத்தி இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால 50 வருஷங்களை நாம் சபையாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். Praise God. God bless you. ஏற்கனவே நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு கேட்டு இருக்கிறீங்க. நாங்கள் வராதவங்களுக்கும் மற்றும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வாக்குத்தத்த, இந்த முதல் நாள் வாக்குத்தத்த வசனத்தை பேச வந்திருக்கிறோம். நம்மளுடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 58வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை அம்மா அவர்கள் வாசிக்க போகிறாங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4 காரியங்களை இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. ஹல்லேலூயா. 49 வருஷங்கள் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தாருங்க. கர்த்தர் நடக்காம ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. கர்த்தருடைய உதவி இல்லாம இவ்வளவு தூரம் நம்மளால பிரயாணம் பண்ணிருக்க முடியாது. கர்த்தருடைய உதவியினால கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ மாத்திரம் இல்லை, இன்னொரு 50 வருஷம் மாத்திரம் இல்லை, நித்தியத்துக்கு நம்மளை நடத்துகிறவர் நம்ம ஆண்டவராக இருக்கிறார். ஒரு தேவ ஊழியக்காரர் இப்படி சொல்கிறாரு, எதுங்க சந்தோஷமான வாழ்க்கை? கர்த்தர் நடத்துகிற வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. என்னங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரகசியம்? கர்த்தருடைய நடத்துதல். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை தெரிந்து கொண்டார். எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும், எங்கெல்லாம் நம்ம இருக்கணும், எப்படி நம்ம நடக்கணும், எல்லாவற்றும் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதன் பிரகாரம் ஒன்னொன்னையும் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் நம்மளை நடத்தி, பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை நடத்தினாருங்க. பிறந்த பிற்பாடு அவர் நம்மளை ரட்சித்து நம்ம பேரு ஜீவ புத்தகத்துல எழுதி தினந்தோறும் அவருடைய சித்தத்துல நாம் நடக்க நம்மளை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எங்க நடத்துகிறாரு? நீதியின் பாதையில நடத்துகிறாரு. நித்திய வாழ்வுக்குள்ளாக கர்த்தர் நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறாரு. அன்றன்று வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தேவையான சகலவற்றையும் கர்த்தர் இருந்து நடத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இன்னும் அதுல பார்க்கிறோம், வறட்சியான காலங்களில கூட நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். வறட்சினா நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எல்லா நேரம் சந்தோஷமா நம்மளுக்கு எல்லாம் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, செழிப்பாவே இருக்காது. வறட்சியான காலங்களில கூட கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? வெறும் சரீர பிரகாரம் மாத்திரமல்ல, நமக்குள்ள இருக்கிற நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் பலப்படுத்துறார். ஆத்மா பலப்பட்டால் தான் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். அதனால நம்முடைய ஆத்ம நேசர் நம்முடைய ஆத்மாவை கூட திருப்தி ஆக்குகிறாரா, நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். இந்த ஆத்மாவை திருப்தி ஆக்குறத குறிச்சு பார்க்கும் போது வறட்சியில கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். நம்மள ஒரு நீர்ப்பாய்ச்சலின் தோட்டத்தை போல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க? ஒரு தோட்டத்துல நீர் பாய்ச்சினா அந்த தோட்டம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும் இல்லைங்களா? நல்ல கனி கொடுக்கும், நல்ல பலன் கொடுக்கிற தோட்டமா இருக்கும்.
ஆண்டவர் சொல்றாரு, இந்த 26வது வருஷம் நீர்ப்பாய்ச்சலின் தோட்டத்தை போல நீங்களும் உங்க குடும்பங்களும் உங்க சந்ததிகளும் இருப்பீங்க என்று. அது மாத்திரம் இல்லாம சொல்றாரு, வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய் என்று. நீர் பாய்ச்சலான இடங்கள் வத்தி போகிறது இந்த வெயில்னாலும் அங்க இருக்கிற பஞ்சத்தினாலும் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா இந்த வருஷம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், சூழ்நிலைமைகள் எப்படி மாறினாலும் இல்லைங்களா, நம்ம சுத்தி இருக்கிற நிலைமைகள் என்னவாக மாறினாலும் நம்மளுடைய தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், இந்த தண்ணீர், தேவன் கொடுத்திருக்கிற ஜீவ நதி, தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் சொல்றாரு, வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய் என்று. ஹல்லேலூயா. வறட்சி நேரத்துல நீங்க தான் வற்றாத நீரூற்றா இருப்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தங்க? பல தேசங்களுக்கு, பல மக்களுக்கு நாம் தான் ஆசீர்வாதமா இருப்போம் என்று அடுத்ததாக நாம் பார்க்கிறோம். உன் எலும்புகளை கூட, ஆத்மாவை குறித்து பார்த்தோம், எலும்புகளை கூட நெல்லுமல்லதாக்குவாராம். அப்படின்னா நம்மளுடைய எலும்புகளுக்குள்ள அந்த மேரோன்னு சொல்லுவாங்கல்ல, அதை கர்த்தர் அதிகமாக்குவார். வயது ஆக ஆக அந்த மேரோ குறைஞ்சிரும். அப்போ சீக்கிரமா எலும்புகள் உடைந்து போகும். எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் மாறிடும். பார்த்தீங்களா, ரொம்ப பலட்சியமா இருப்பாங்க. அதனால கர்த்தர் நம்முடைய எலும்புகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது எபிரேயர்ல, நாம் அவருடைய எலும்புக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் உரியவர்களாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் நாம் உரியவர்களா இருக்கிறோம். அதனால அவருடைய எலும்புகள் எப்படி பலமா இருக்குதோ அது போல கர்த்தர் நம்முடைய எலும்புகளை கூட பலப்படுத்துகிறார். நான் கீழே விழுந்தாலும் கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மளை பாதுகாத்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். எலும்புகளுக்குள்ளே பலத்தை கொடுக்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். பலன், சத்துவம். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துல இருக்கட்டும், எல்லா ஸ்ட்ரக்சர் யோசிச்சு பாருங்களேன். உங்க ஃபேமிலி இஸ் a ஸ்ட்ரக்சர் இல்ல? கர்த்தர் இந்த வருடம் புது பலன் அந்த இடத்துல கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்க வேலை ஸ்தலமா இருக்கலாம், நீங்க எங்க போனாலும் தேவனுடைய பலன். மோசேக்கு பாருங்களேன், அவ்வளோ ஜனங்களை கூட்டிக்கிட்டு அவரு திரளான மக்களோடு நடந்து வரணுமா இருந்துச்சு இல்லைங்களா? திரளான மக்களை வாக்குத்தத்த தேசத்துக்கு நடத்தணுமா இருக்கு. அதுக்கு என்னென்ன பலன் தேவை? எமோஷனல் ஸ்ட்ரென்த் தேவை இல்லைங்களா? பேஷன்ஸ் தேவை, அவருடைய மனதில் பலன் தேவை, ஆத்மால பலன் தேவை, அவருடைய சரீரத்துல பலன் தேவை. எல்லா லெவல்ஸ்லயும், எல்லா ஆங்கிள்லயும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் நான் பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் சொல்லுகிறார். அவர்தான் பலத்துக்கு, ஸ்ட்ரென்த்துக்கு அவர்தான் முகாந்திரங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய பலனை நான் கொடுப்பேன் என்று. இனிமேல்ட்டு இன் அவர் வீக்னஸ், நம்மளுடைய பலவீனத்துல தேவனுடைய பலனம் இந்த வருஷம் தேவனுடைய பலத்தை பூர்ணமாய் விளங்குறதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். ஆமென். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இந்த 12ஆம் வசனத்துல நான் வாசித்த அந்த பிரகாரமாய் பார்க்கும் பொழுது, உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். இந்த 50 வருஷமாய் நாம கட்டினோம், நம்ம செய்தோம், கர்த்தருடைய கிருபையை கொண்டு நாம் காரியங்களை செய்தோம். ஆனால் இதுல பாழானவைகளை மறுபடியுமாய் கர்த்தர் திரும்ப கட்டுவார். அப்படியே அவர் விட்டுற மாட்டார். அதை திரும்ப திரும்ப எப்பொழுது அவர் உலகத்தை உண்டாக்குனாரோ பிசாசு அதை கெடுத்து போடுகிறான். ஆனால் கர்த்தர் மறுபடியும் என்ன பண்ணுகிறார்? அதை புதிதாக்குறார். அது போல நம்மளுடைய வாழ்நாட்டில் ஏதாவது பாழானவைகள் இருந்தால் அதை கர்த்தர் மறுபடியும் திரும்ப கட்டுவார். அது மட்டும் இல்லாதபடிக்கு இங்க ஒரு விசேஷித்தமான காரியத்தை பார்க்கிறோம். உன்னிடத்தில் தோன்றினவர்கள் என்றால் நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவர்கள் எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார்கள். அப்ப அவர்களும் தேவனுடைய வேலையை செய்வார்கள். கர்த்தர் அவர்களையும் நம்முடைய ராஜ்யத்துல கர்த்தருடைய வேலையிலே கொண்டு வருகிறார். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எப்பவுமே சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் இல்லைங்களா? நேமையாவை குறித்து நம்ம பார்க்கும் போது அந்த சந்ததிகள் முன்னாடி எப்படி அந்த அழிவு வந்துச்சு இருந்தாலும் ஆண்டவர் விடல பாருங்க, அந்த சந்ததிகளை எழுப்பி அனுப்புகிறார். திருப்பி கட்ட, அவங்களுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நேமியா ஆண்டவர் எழுப்புகிறார், எஸ்ரா ஆண்டவர் எழுப்புகிறார், ஜெருபாபேல் ஆண்டவர் எழுப்புகிறார். நான் உங்களோட இருப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை ஆவியா பலத்தினால் அல்ல, பரக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியால் இது ஆகும் என்று கர்த்தர் அவங்களை நிலைநிறுத்துறது பார்க்கிறோம். அது போல அடுத்த சந்ததிகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து கர்த்தர் நியமித்த காரியங்களை உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, உங்க சந்ததிக்கு கர்த்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அது நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் அவங்களை எழுப்புவார், கட்டுவார்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்ய, நம்ம குடும்பங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நிற்க, கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த தேசங்களுக்குள்ளாக போக கர்த்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நீங்க நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த காலை வேளையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்த
வாக்குத்தத்தத்தை முழு இருதயத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை இந்த வருஷம்லாம் உங்க குடும்பத்தின் மேல பேசுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே என்று ஆண்டவரை நாம் கொண்டாட வேண்டும். அவர் பேசின அனைத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இதுல இன்னொரு வசனம் இருக்குது அழகா, அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாயாம். அஸ்திபாரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட அஸ்திபாரமா இருக்கிறார். நம்ம மணல் மேல கட்டுறவங்க இல்ல, நம்ம திட அஸ்திபார கிறிஸ்துவின் மேல் நம்ம கட்டுகிறோம். ஆகவே அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் என்ற அஸ்திபாரங்கள் மேல் நாம் கட்டப்படுகிறோம். நீதிமான்கள் அஸ்திபாரங்களைப் போல இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அஸ்திபாரங்கள் மேலதான் நாம் கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கிறோம், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது திடமாய் நிற்கும். பாழானவைகளை அது எடுப்பித்து கட்டும், திறப்பானவைகள் எல்லாவற்றையும் அது மூடி போடும். அது மட்டும் இல்லாதபடிக்கு பாதைகள் எல்லாம் செவையாகும். ஆகவே நம்முடைய வேலை ஒரு திட்டவட்டமான வேலை. கர்த்தர் நம்முடைய வேலையை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்க எல்லாரும் கண்களை மூடி விசுவாசத்தோட கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொண்டு ஜெயத்தோடு இந்த வருஷத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். நாம் ஜெபிப்போமா? பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நித்தமும் நடத்துகிறீர் என்று சொல்லி எங்களுக்கு சொன்னீர். வறட்சியான காலங்களிலே கூட எங்களை நடத்துகிறீர். எங்கள் ஆத்துமாவை நிலமுள்ளதாக்குகிறீர். எங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னீர். திறப்பான எல்லாவற்றையும் அடைத்து பத்திரப்படுத்துகிற தேவனாய் எங்களுக்கு இருப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, அஸ்திபாரங்கள் மேல் எங்களை கட்டுகிறவர் என்று சொன்னீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை கர்த்தாவே, எங்களுடைய வேலைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த வருஷத்திலே கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி. இதை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க, நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் இதை அனுபவித்து சுதந்திரிக்க நீர் கிருபை தாரும். இந்த வார்த்தையை கேட்ட எல்லா மக்கள் மேலும் உம்முடைய பூரண ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதற்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் அவர்களை சுற்றிலும் உம்முடைய அக்கினி மயமான குதிரைகளையும் ரதங்களையும் வைத்து ஆண்டவரே, சகரியா 2:5 ஆண்டவரே உம்முடைய மதிலை, அக்கினியின் மதிலை வைத்து உம்முடைய மக்களை பாதுகாத்துவிடும். வெளியில போகும் பொழுதும் வரும் பொழுதும் உம்முடைய கரம் கூடட்டும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆலோசனை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படட்டும். உம்முடைய சமூகம் அவர்களோடு இருக்கட்டும். நீர் வழி நடத்தும். இந்த 2026 வருஷம் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வருஷமாய் இந்த பிள்ளைகளுக்கு நீர் மாற்றி தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், கிருபையாய் காத்திரலும். உம்முடைய சமூகத்தால் எல்லாவற்றையும் நிறைவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வசனம் கொடுத்த பிள்ளைகளையும் ஆண்டவரை கேட்ட மக்களையும் ஆண்டவரை இனி கேட்க போகிறவர்களையும் கூட ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Happy New Year to all of you, from our family to yours. God bless you and God lead you. Amen. Blessed New Year. God bless you.